வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். கூட்டு குடும்பத்துக்குள் குழப்பம் வந்தது எப்படி, கரிசல் காட்டு மண்ணில் விரிசல் விழுந்தது எப்படி, குருவி கூட்டுக்குள் பாம் வைத்தது யார் அப்படின்னு மாரிதாஸ், சவுக்கு, சாட்டை இவங்க 3 பேரும் அடிச்சு புரண்டு இருந்தப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த கூட்டு குடும்பம் இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. எந்த சம்பவம் இவர்களை ஒன்று சேர்த்தது அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த கூட்டு குடும்பத்தை ஒன்று சேர்த்த விவகாரம் அப்படின்றது திமுக எதிர்ப்பு தான். அதாவது யூசுவல் அந்த கடந்த முறையை நம்ம பேசியிருந்தோம். திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில எப்படி இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்பைட் எல்லா ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் எல்லாம் தாண்டி, ஐடியாலஜிலாம் கிடையாது இருந்தாலும் அவங்க சொல்லிக்கிற அந்த ஐடியாலஜிலாம் தாண்டி எப்படி ஒன்று சேர்ந்து அவங்க களம் காணுவாங்க அண்ட் எப்படி அடிச்சுட்டு புரண்டு இருக்காங்க அப்படின்ற வீடியோலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ அவர்களை ஒன்று சேர்த்தது அப்படின்றது ஜாஃபர் சாதிக் விவகாரம். இன்னைக்கு எல்லாரும் அவங்களுடைய பேஜ்ல, அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விவகாரம் ஜாஃபர் சாதிக்கினுடைய விவகாரம் தான். யார் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னா, திமுகவினுடைய அயலகணியினுடைய பொறுப்பாளராக இருக்காரு. ஒரு JSM பிக்சர்ஸ்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருக்கிறாரு. அவர் மீது ஒரு போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அவர் மீது சூடோஃபெட்ரின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த இடத்துல வெளிநாடுகள்ல இருந்து ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. நியூசிலாண்டினுடைய கஸ்டம்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் போலீஸ் அண்ட் யூஎஸ்னுடைய ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இவங்கெல்லாம் டிப் ஆஃப் கொடுக்குறாங்க. அதுல இந்தியாவினுடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ இது தொடர்பாக ஒரு ஆபரேஷன் நடத்தும் பொழுது அதுல தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் பிடிபடுறாங்க. ஒருத்தர் அசோக் குமார், ஒருத்தர் முஜிபுர் ரஹ்மான், அப்புறம் மற்றொரு நபர். இவங்க கிட்ட ஒரு 50 கிலோ அளவுல சூடோஃபெட்ரின் இருக்கு. இந்த சூடோஃபெட்ரின் என்ன அப்படின்னா, இந்த சப்ஸ்டன்ஸை வச்சுதான், இந்த மூலப்பொருளா வச்சுதான் மெத்தம்ஃபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை உருவாக்குறாங்க. இதை தொடர்ச்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இந்திய அளவுல நாங்க சம்பாதிச்சிருப்போம். இது இன்டர்நேஷனல் ட்ரக் மார்க்கெட்ல இந்த சப்ஸ்டன்ஸை நாங்க தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 3 பேர் கை காட்டுகிற நபர் யாருன்னா ஜாஃபர் சாதிக் திமுக அயலகணியினுடைய பொறுப்புல இருக்காரு. JSM பிக்சர்ஸ் ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டோ போட்டிருக்காரு. தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கூட போட்டோ போட்டிருக்காரு. அமீர் கூட ஒரு படம் தயாரிச்சிட்டு இருக்காரு. இறைவன் மிகப்பெரியன்ற படம் தயாரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு. ஸோ இதுதான் இந்த குற்றச்சாட்டினுடைய பின்னணி. இந்த பின்னணியை முன்வைத்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை இந்த நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக முன்வச்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அவங்களுடைய பில்டப் அப்படின்றது இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு ஆல்பக்யூக்கி சிட்டி ஆயிடுச்சு. ஆல்பக்யூக்கி சிட்டி எதில் வரும் அப்படின்னா, நீங்க பிரேக்கிங் பேட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரேக்கிங் பேட்ல அப்படி ஒரு நகரம் இருக்கும். ஃபுல்லா ட்ரக்ஸ்லயே அந்த நகரம் சுத்திட்டு இருக்கும். அதுவும் இந்த மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நம்மளோட லெவலில் தமிழ்நாட்டில் அடிக்கடி இந்த கஞ்சா கேஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பட் நம்ம சொல்ற ட்ரக், இந்த மெத்து மாதிரியான ட்ரக் எல்லாமே சீரீஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். பிரேக்கிங் பேட் சீரிஸ் பார்த்திருக்கவங்களுக்குலாம் தெரியும். கிட்டத்தட்ட இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒரு ட்ரக் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட ஆஃபீஸர் மாதிரி எப்படி ட்ரக்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும், எந்த அளவுக்கு ட்ரக் தமிழ்நாடு உழந்துட்டு இருக்குன்ற அளவில் அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாரிதாஸ், இன்னொரு பக்கம் அவர் நார்கோஸ் பாப்லோ எஸ்கோபாரா மாறி, பாப்லோ எஸ்கோபார் எப்படி ட்ரக் எல்லாம் கடத்திட்டு இருப்பாருன்ற லெவல்ல அவர் இறங்கி நார்கோஸ், கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் சீரிஸ் தான். நீங்க ட்ரக் தொடர்பான சீரிஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சீரிஸ். நார்கோஸ், பிரேக்கிங் பேடு, எல் சாப்போன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் அந்த டான்ஸ் பத்தி, அந்த ட்ரக் மாஃபியா பத்தி நம்ம ரொம்ப உலக அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய வெப் சீரிஸ். இது எல்லாமே இந்த மாதிரி தமிழ்நாடு இருக்கின்ற அளவுல தான் இவங்களுடைய பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாக முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. முதல்ல இந்த ட்ரக் தொடர்பான பார்வை நமக்கு என்ன அப்படின்னா, ட்ரக் சார்ந்த எந்த விஷயம் வந்தாலும் அதற்கு எதிரான நிலைப்பாடு தான் நம்மளுடைய நிலைப்பாடு. கஞ்சா அப்படின்ற இந்த ஒரு பொருளாலே எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு தொடர்பான பிரச்சாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துதான் வளர்ந்துருக்கோம். ஒரு குடியினால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு சின்னாபின்னம் ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம எல்லா ஃபேமிலியும் ஒரு நபர் உதாரணமாக இருப்பாரு. குடிச்சு அழிஞ்சு போயிருப்பாரு. குடியால தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருப்பாரு. இப்படி பல நபர்களை நம்ம தொடர்ச்சியாக சந்திச்சே இருக்கும். ஸோ குடின்ற அந்த ஒரு மது இன்னைக்கு ரொம்ப நார்மலைஸ் பண்ணி இன்னைக்கு மது பிரியர்கள் தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கே நம்ம எதிராக இருக்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. மதுவை நார்மலைஸ் பண்றது, மதுவை ரொமான்டிசைஸ் பண்றதையும் நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள போவதே கிடையாது. ஸோ சரக்கு அடிக்கிறது அதுவே தப்பு, அதுவே கூடாதுன்றதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ ட்ரக்னு வரும்பொழுது நிச்சயமாக நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படணும். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அது யாரா வேணா இருக்கலாம். நீங்க ஜாஃபர் சாதிக் கிட்ட அது போயிருக்கு. ஜாஃபர் சாதிக் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக NCB அவங்களுடைய படைபலத்தை அவங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை பொருந்திய அமைப்பாக NCB இருக்கு, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ இருக்கு. இல்ல அது இல்லாம வேற ஏதாவது ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி இந்தியாவில இருந்தா அதுவும் கிளம்பிருங்கட்டும், போலீஸினுடைய துணையை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். இப்படி யாருடைய துணையை வேணா பெற்றுக்கொண்டு அது தொடர்பான நபர்களை நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணணும். அந்த ராக்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எங்கெல்லாம் அந்த பணம் போகுது, எப்படி அந்த பணத்தை ஆப்ரேட் ஆகுது, எங்கெல்லாம் இது சுத்தி நடந்துட்டு இருக்கு, இதை எப்படி முடக்கணும்ன்ற வேலையை தொடர்ச்சியாக அவங்க செய்யணும். அதற்கு நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது அது எங்க வேணா லீட் ஆகட்டும். அது இப்போ ஜாஃபர் சாதிக் கிட்ட போகுது, நெக்ஸ்ட் அமீர் கிட்ட வருது, டேரக்டர் அமீர் கிட்ட வருதுன்னா லெட் த NCB கோ டு அமீரை போய் விசாரணை செய்யட்டும், அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கட்டும், அவரை கேள்வி கேட்கட்டும், அதுல என்ன இருக்கோ உண்மையை வெளியே கொண்டு வரட்டும், மக்கள் கிட்ட சொல்லட்டும். இல்ல தாண்டி திமுக தலைவர்கள் கிட்ட போகுது, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டோ போட்டுருக்காரு, அவரை நீங்க விசாரணைக்கலாம், இன்னைக்கு சங்கையெல்லாம் பொங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவர்கிட்ட போதுன்னா கூப்பிட்டு விசாரிக்கலாம். அயலகனுடைய தலைவராக MM அப்துல்லா இருக்காரு.
அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமாக விசாரிக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம ரொம்ப தெளிவா கிளியரா இருக்கும். அந்த ட்ரக்ன்ற விஷயம் எங்க சுத்தி போகுது, யார்கிட்ட போகுது, யாரை விசாரிக்கணும்னாலும் இந்தியாவினுடைய விசாரணை அமைப்புகள் பலம் பொருந்திய அமைப்புகளாக இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு விசாரிக்கட்டும், உரிய தண்டனை யாருக்காக இருந்தாலும் பெற்று தரட்டும். ஆனா இதை வைத்து செய்யப்படக்கூடிய பிரச்சாரம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பிரச்சாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் அப்படின்ற பெயர் இருக்கிறதுனாலேயே, அவரோட அமீர் அசோசியேட் ஆயிருக்கிறதுனாலேயே இன்னைக்கு மாரிதாஸ் போன்ற நபர்கள் வந்து அவரை ரொம்ப மோசமாக ஒரு இஸ்லாமோபிக்கான விஷயத்தை தான் தொடர்ச்சியாக சொல்றாங்க. அவர் வந்து அவர் சொல்லும் போதே அமீர் பாய் அப்படின்னு தான் நம்ம மாரிதாஸ் சொல்றாரு. அவர் எவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு இருக்குன்றதெல்லாம் நமக்கு கடந்த காலங்கள்லாம் 100 உதாரணமா சொல்லலாம். நம்ம அசீஃப் அண்ணனே சொல்லலாம். அரண்சையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அசீஃபே அவர் வந்து எப்படி பார்ப்பாரு, என்னெல்லாம் பேசுவார்ன்றதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்ததுதான். குறிப்பா சொல்லணும்னா தப்லீகி ஜமாத் அந்த மாநாடுக்கு போயிட்டு வந்தப்போ தூக் ஜிஹாத், எச்சில் ஜிஹாத் வந்து பண்றாங்க. அதாவது எச்சி வச்சு கொரோனாவை பரப்புறாங்க. இது வந்து ஒரு ஆயுதத்தை முன்வைத்து ஒரு போர்லாம் நடத்துனாங்க, ஒரு ஜிஹாத்லாம் நடத்துனாங்க. அது பெரிய அளவுல ரொம்ப அதுக்கு காஸ்ட்லி, ரொம்ப பொருட்செலவு தேவை, ஆள் பலம் தேவை. அது செய்யறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஒரு பிராக்டிஸா தேவை. ஆனா இந்த எச்சில் ஜிஹாத் மூலமாக கொரோனாவை பரப்புனா ஈஸியா பரப்பிடலாம். கொரோனா வந்து ரொம்ப ஈஸியா பரப்பிடலாம். ஸோ இது மாதிரி எச்ச துப்பிடுறது, எச்ச துப்பி வந்து முஸ்லிம்ஸ் வந்து கொரோனாவை பரப்புறாங்கன்னு ஒரு பொய்ய பரப்புற நம்பர் தான் மாறி இன்னைக்கு வந்து அவர் அமீர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காருனே ரொம்ப குஷி ஆயிட்டாரு. அதுவும் அமீர் கூட வெற்றிமாறன் இருக்காரு, கருப்பழனி பண்றப்பாரு, இவங்கெல்லாம் அமீருடைய க்ளோஸ் அசோசியேட், அவங்க எல்லாமே இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு இங்க தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு அரசியலை பேசக்கூடிய இயக்குநர்களை குறிவைத்து அவர் வன்மத்தை வந்து கக்கி கொண்டிருக்கிறார். அமீர் வந்து இங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை பேசுறாரு. அமீர் குறிவைக்கப்படுறதுக்கான காரணம் அப்படின்றது அவர் பாஜக எதிர்ப்பு பேசுறாரு. பாஜக ஒரு பாசிச சக்தின்னு சொல்றாரு. பாஜக ஒரு இந்துத்துவத்தை நோக்கி இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்கு, மதச்சார்பின்மை கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை சீரழிக்கிற வேலையை பாஜக செஞ்சிருக்கு தொடர்ச்சியாக அமீர் பேசிக்கொண்டே இருப்பதால் தான் இன்னைக்கு மாரிதாசால அமீர் வந்து குறிவைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல இந்த ஹராஸ்மெண்ட் வந்து நம்மளால கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு அக்யூசேஷன் இருக்கு, அமீர் மேல வந்து சார்ஜ் இருக்கு, அமீர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, அமீர் மேல ஜாஃபர் சாதிக் செஞ்ச தொழிலெல்லாம் அமீருக்கு தெரியும்ன்ற மாதிரியான அக்யூசேஷனை என்சிபியால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா, அந்த அக்யூசேஷன் உண்மையாக இருக்கும் பட்சத்துல அமீர் மேல ஆக்ஷன் எடுக்கிறது எந்த தவறும் கிடையாது. ஏன்னா யாருமே சட்டத்திற்கு அப்பாற்பட்ட நபர்கள் கிடையாது. அமீர் மேல குற்றச்சாட்டு இருந்தால் நிச்சயமாக அவரை அரெஸ்ட் செய்யலாம். அவரை சட்டத்தின் துணை கொண்டு என்னென்ன ஆக்ஷன்ஸ் அவர் மேல எடுக்கப்பட முடியுமோ அதை செய்ய வேண்டியதான். ஆனா அவர் ஹராஸ் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்றத நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதான் மாறி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சவுக்கு அவருக்கு வந்து வெற்றிமாறலாம் ஃப்ரெண்டுனால அவர் பேர்லாம் இழுக்கல. பட் அமீர் மேலாம் அவருக்கு இருக்கிற காண்ட் எல்லாமே இந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியுது. அவருக்கு ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அதிமுக அவங்க கொடுக்குற ஒர்க், அந்த லாபி அவர் வந்து கச்சிதமாக நிறைவேற்றணும். அதுக்கு கிடைக்காதான்ற அளவுக்கு தான் தமிழ்நாடு வந்து ஒரு கொலம்பியாவா மாறிடுச்சு. ஃபுல்லா ட்ரக்கினுடைய ஒரு ஸ்பேஸா மாறிடுச்சு. இங்க வந்து ஃபுல்லா கொக்கைன் போயிட்டு இருக்கு. இங்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நிறைய வந்துருச்சு, கொக்கைன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி மூக்க அழகிரியினுடைய மகன் அவரோட பேசின பர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பொது இடத்துல வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து அவருடைய அறிவு இல்ல, அவரை நம்பி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவர் எந்த இடத்துல வந்து அதை எப்படி பேசுறாரு, அதுவும் ஒருத்தர் ஹெல்த் கண்டிஷன் வந்து எந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அவருடைய அந்த டெஸ்பரேஷனை காமிக்குது. எப்படியாவது நான் வந்து கொடுத்த காசுக்கு மேல கூவண்டா கொய்யான்ற மாதிரி, நான் கொடுத்த காசுக்கு மேல எப்படியாவது திமுக நான் வரவிடாம செய்வேன்றதுக்காக என்னென்னலாம் பண்ணுவன்ற அளவுல தான் இவர் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் இவங்க எல்லாத்தையுமே நம்ம முன்வைக்கிற கேள்வி அப்படின்றது இப்ப ஜாஃபர் சாதிக் தொடர்பாக இவ்வளவு பெரிய அக்யூசேஷன் வந்திருக்கு, அதை என்சிபி விசாரிக்கட்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சினிமா தயாரிப்பாளராக இருக்காரு. இது வந்து உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் நடக்காதான்னு கேட்டுருக்காங்க. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது எப்படி இருக்குன்னா அது முழுக்க முழுக்க ஒரு பிளாக் மணில ரன் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா தான் இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். இன்னைக்கு வந்து சங்கர் வந்து 1000 படம் எடுக்கலாம் பிளாக் மணி ஒழிப்பது தொடர்பாக. ஆனா அவரே அந்த படத்தை வச்சுதான் படத்தை எடுத்துட்டு இருப்பாரு. அந்த படத்தை வச்சு படத்தை எடுத்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்மளை வந்து கில்ட்டி ஆகுறது, நம்மளை வந்து ஒரு பக்கெட் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா குடிச்சா இன்னொருத்தவனுக்கு தண்ணி இல்லாம குடிக்கிறன்ற அளவுக்கு நம்மள வந்து கில்ட்டி ஆகுற வேலை தான் இவங்க சினிமாவில் தொடர்ச்சியா பண்ணிருக்காங்க. ஒரு சிறிய உதாரணம் அன்புச்செழியனுடைய திருமணத்தை எடுத்துக்கலாம். அன்புச்செழியனுடைய வீட்டு திருமணம், அவருடைய மகனோ மகளோ அவங்களுடைய திருமணம் வந்து நடைபெற்றது. கிட்டத்தட்ட மொத்த பிலிம் ஃபேட்டர்னிட்டியும் போயிருந்தாங்க, மொத்த அரசியல் வட்டாரமும் போயிருந்தது. அன்புச்செழியன் ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஃபண்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தமிழ் சினிமால இருக்காரு அன்புச்செழியன். அன்புச்செழியன் கந்து வெட்டி விடுறாரு. அன்புச்செழியன் வந்து ரொம்ப அநியாய வெட்டியில வந்து பினான்சியர்ஸ்க்கு, அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பணத்தை கொடுக்குறாரு. ஒரு பினான்சியரா இருக்காரு, அதிகமான வட்டி போட்டு பினான்சியரை கொடுக்குறாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, அன்புச்செழியன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றத வெளிப்படையாக எல்லா சினிமா பத்திரிகையாளர்களும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட சசிகுமாரனுடைய ஒரு கசனுடைய மரணம், அசோக்குமாரனுடைய மரணத்துல நேரடியாக இவருடைய பேர் வந்து அடிபட்டுச்சு. அன்புச்செழியன் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு, அன்புச்செழியன் தான் பணம் வாங்குறாரு அசோக்குமார், அவரால் கொடுக்க முடியல, அவர் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஒரு சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டார் அன்புச்செழியன் தான் அவர் மேல வச்சிருக்க அக்யூசேஷன். ஆனா அதே அன்புச்செழியனுடைய வெட்டிங்க்கு ஒட்டுமொத்தமான தமிழ் சினிமாவும் போயிருந்துச்சு. ரஜினில இருந்து கமல்ல இருந்து எல்லா முக்கியமான ஆக்டர்ஸும் போயிருந்தாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா முக்கியமான தலைவர்களும் போயிருந்தாங்க. எடப்பாடி எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், இப்ப இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே பார்த்தா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் போயிருந்தாங்க. அப்போ சினிமால ஆபரேட் ஆகிற இப்படியான நபர்களை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்து தான் கலையெடுக்கணும். இதுல வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்குற ஒரு இடமா தான் நம்ம இதை பாக்குறோம். சோ இந்த இடத்துல ஜாஃபர் சாதிக்கா இருந்தாலும் சரி, அன்புச்செழியனா இருந்தாலும் சரி, அந்த இண்டஸ்ட்ரியை இப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியை இப்படி பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்திருக்காங்க. பச்சமுத்து இருக்காரு, அவர் வந்து சினிமாலாம் தயாரிச்சிட்டு இருந்தாரு, அவருடைய காசுல இருந்து நிறைய பேர் பணம்லாம் எடுத்திருக்காங்க. அவருக்கு அந்த பணம் எங்க இருந்து இருந்தது, இப்படி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கான விடை அப்படின்றது ரொம்ப லாங். இது ஒரு சமூகமாக சேர்ந்தா நம்ம எல்லாருமே மாற்றணும். சோ
இப்படி இந்த இண்டஸ்ட்ரியே இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நபர்கள் உள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அண்ட் நம்ம தொடர்ச்சியாக சொல்ற ஒரே முக்கியமான விஷயம் அப்படின்றது, குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் ஹராஸ் பண்றது, அவங்க வந்து ஒரு முற்போக்கு அரசியல பேசுறாங்க, ஒரு திராவிட அரசியல பேசுறாங்க, பெரியார பேசுறாங்க, அம்பேத்கரை பேசுறாங்க, மார்க்ஸை பேசுறாங்க, அதனால வந்து அவங்க அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு இப்படி காசு வருதுன்னு ஒரு வலதுசாரித்தனமான கருத்துக்களை இங்க பரப்ப விடுறதை நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நம்ம சொல்ல வர முக்கியமான விஷயம். அண்ட் வெறும் இன்னைக்கு என்சிபி வந்து ஒரு சார்ஜ் முன் வச்சிருக்காங்க, என்சிபி சார்ஜ் வச்சுக்கிட்டதுனால இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும், என்சிபி தான் சார்ஜ் முன் வச்சுட்டாங்களே, அமீர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, ஜாஃபர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானன்ற கேள்வி நீங்க முன் வச்சீங்கன்னா, நம்ம திரும்பி முன்வைக்கிற கேள்வி அப்படின்றது ஆரியன் கானுடைய வழக்கு வந்து நம்ம ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இங்க முன்வைக்க விரும்புறோம். என்சிபி அப்படிதான் ஒரு சார்ஜ் வச்சாங்க ஆரியன் கான் மேல. அவர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்த ஒரு ரேவ் பார்ட்டியை போயிட்டு என்சிபி வந்து ரைட் பண்றாங்க. அந்த பார்ட்டியில ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் வந்து கலந்துக்கிறாரு. அவரை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணாங்க. அது இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஒரு முக்கியமான செய்தியா போகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. தொடர்ச்சியாக அவருடைய பெயிலுக்காக ஷாருக் கான் வந்து போராடிட்டு இருந்தாரு. இந்த மீன் டைம் ஒரு மிகப்பெரிய ப்ராபகேண்டா ஷாருக் கானுடைய குடும்பம், ஷாருக் கானுடைய மகனை முன்வைத்து மிக மோசமாக சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டுச்சு. குறிப்பாக எப்படி புள்ள வளர்த்துருக்காரு பாருங்க ஷாருக் கானை. நம்ம மாதனுடைய பையன் இருக்கான், வேதாந்த் அந்த பையன் பேரு. அந்த பையன் வந்து போய் ஸ்விம்மிங்ல கலந்துக்கிட்டு ஒரு நல்ல அத்லீட்டா இருக்கான், ஸ்விம்மிங் காம்படிஷன்ஸ் எல்லாம் போறான், ஜெயிக்கிறான். பாருங்க, ஒரு பார்ப்பனன் வீட்டுல வளர்ந்த, ஒரு இந்து வீட்டுல வளர்ந்த பையன் எப்படி இருக்கான் பாருங்க. ஆரியன் கான் எப்படி இருக்கான் பாருங்க. ஒரு ஷாருக் கான் ஒரு முஸ்லிம் வீட்டுல வளர்ந்த பையன் எப்படி இருக்கான் பாருங்க. போய் ஒரு ரேவ் பார்ட்டியில கலந்துக்கிறான், போதைப் பொருள் எடுத்துக்கிறான். இப்படிதான் அவர் வந்து புள்ள வளர்த்திருக்காரு. இதுதான் ஒரு இந்துக்கும் முஸ்லிம்கான வித்தியாசம். இதுதான் இவர் தான் ஷாருக் கான் தான் நீங்க வந்து இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் சொல்றீங்களா, அவர் குழந்தை எந்த லட்சணத்துல வளர்த்திருக்காருங்க பாருங்கன்ற அளவுக்கு அவர் மீது வெறுப்பு வந்து பரப்பப்பட்டது. நம்ம ரங்கராஜ் பாண்டியெல்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவன் கோனே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் கானை இன்க்ளூட் பண்ணி அவர் தான் இந்த எக்ஸாம்பிளா முன்னிச்சாரு. ரங்கநாதன் மாதவனுடைய பையன் வேதாந்தும் ஷாருக் கானுடைய பையன் ஆரியன் கான். ஏன்னா ஷாருக் கான் வந்து என் பையனை வந்து நான் ஃப்ரீயா வளர்ப்பேன், அவன் சிகரெட் பிடிக்கணும் பிடிக்கட்டும், தண்ணி அடிக்கணும்னா அடிக்கட்டும், அவன் எல்லாமே அவன் லைஃப்ல பார்த்து கத்துக்கட்டும், நான் ஃப்ரீயா விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுற வீடியோ எல்லாம் முன் வச்சு அவர் மீது மிக மோசமாக அவர் ஒழுங்கா வளர்க்கலன்ற அளவில் அவர் மீது விமர்சனங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜாமீன்ல ஒரு 4 வாரங்கள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து முடித்து வைக்கப்பட்ட போது அவர் மீது ஒரு கிளீன் சீட்டை வந்து என்சிபி கொடுத்தாங்க. அவர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தல, அவருக்கும் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தம் இல்லைன்ற கிளீன் சீட்டை என்சிபி தான் கொடுத்தாங்க. அதற்கப்புறம் பார்த்தா இது திட்டமிட்டு அவரை பழிவாங்குவதற்காக செய்யப்பட்டது. ஷாருக் கானை குறிவைத்து ஷாருக் கான் பையனை பழிவாங்குவதற்காக செய்யப்பட்டது. அது என்சிபியுடைய அதிகாரிகள் இல்லாம பலர் வந்து அதுல உள்ள போய் அவரை ட்ராப் பண்ண பார்த்தாங்க, அவரை மாட்டி சிக்க வைக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்குல ஆரியன் கான் செய்யக்கூடாதுன்னா 25 கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுக்கணும் ஷாருக் கான் அப்படின்ற அளவுல டிமாண்ட் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் மீது வழக்கு போடப்பட்டதுதான் வரலாறு. சமீர் வான்கடே என்சிபியினுடைய முக்கியமான அதிகாரியா இருந்த சமீர் வான்கடே மீது இப்போ வழக்கு சிபிஐ பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம அதுல இன்வால்வ் ஆகியிருந்த பல அதிகாரிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. சோ இதுதான் இந்த ரீசெண்டான வரலாறு அப்படின்றது. சோ இப்போ என்சிபி ஒருத்தர் மீது வழக்கு போட்டுட்டாலே அது வந்து ஒரு ப்ரூவன் திங், அது வந்து அவர் கில்ட்டி தான் அப்படின்ற விஷயம் கிடையாது. இது கிளாசிக் எக்ஸாம்பிளா இருக்கு. அதற்கு பின்னாடி ஷாருக் கான் வந்து திரும்ப அந்த சமீர் வான்கடே கிட்ட கெஞ்சுற மெசேஜ், என் பையனை விட்டுருங்க, அவர் வந்து அவன் இப்பதான் வளர்ந்துட்டு ஒரு பையனா இருக்கான், தயவு செஞ்சு விடுங்க, அவனுக்கு ஒரு லெசனை கத்துக் கொடுத்து விடுங்க, அவன் தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அவர் கெஞ்சுற இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டார் நம்ம பார்த்துக்கூடிய ஒரு நபர் ஒரு என்சிபியினுடைய அதிகாரிகிட்ட கெஞ்சுற அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே வெளியாச்சு. அப்போ ஒருத்தரை காலி பண்ணணும், ஒருத்தரை வந்து முடிக்கணும்னா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த சமீர் வான்கடே ஆரியன் கான் வழக்கு. இந்த வழக்கை வைத்தே ஒரு உதாரணமாக நம்ம முன் வச்சுக்கலாம். ஸோ இப்படி பல சம்பவங்கள் நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு என்சிபி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறதுனாலேயே நம்ம வந்து அவங்க கில்ட்டி, அமீரை வந்து கைது பண்ணணும், அமீரை வந்து ஹராஸ் பண்ணணுன்றதை நம்மளால பார்த்துட்டு கடந்து போக முடியாது. இன்னைக்கு அமீர் வெற்றிமாறன், கருப்பாளனை பெண் போன்ற இயக்குநர்கள் எல்லாம் இங்க ஒரு முக்கியமான ஒரு முற்போக்கான அரசியலை, சமூக நீதியை, எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இடஒதுக்கீடு பின்பற்றப்படணும், சினிமா துறையிலையும் ஜனநாயகமாக இருக்கணும், ஏற்றத்தாழ் இருக்கக்கூடாதுன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ரீசெண்டாக அமீருக்கும் ஞானவேலுக்கும் ஒரு விஷயம் வந்தப்போ கூட அமீர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் சார்பாக பலரும் வந்து பேசலாம் நம்ம பார்த்திருந்தோம். அமீர் வந்து அவர் கூட வெளியே நிறைய ஷோ இது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து சினிமா தயாரிப்பு தாண்டி நிறைய கஃபேஸ் நடத்திருக்காரு. 4am கஃபே, லா கஃபே, இதெல்லாம் வந்து ஜாஃபர் சாதிக் கூட சேர்ந்து திறந்திருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரை வந்து நாங்கள் ஹராஸ் பண்ணுவோம், அவரை வந்து நாங்கள் புள்ளி பண்ணுவோம், அவரை வந்து ஒரு அமீர் பாய்ன்னு சொல்லி அவருடைய மதத்தை நாங்கள் எழுப்போம், அதை வைத்து ஒரு தீவிரவாதியின் கட்டமைப்புன்ற விஷயத்தை நிச்சயமாக நம்மளால அமைதியாக பார்த்து கொண்டு கடந்து போக முடியாது. அதற்கு எதிராக நம்ம நிச்சயமாக குரல் கொடுப்போம். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்துல, அவர் மீது குற்றம் இருக்கும் பட்சத்துல அவர் மீது ஆக்ஷன் எடுங்க. அதுக்கு முன்னாடி அவர் சார்ந்திருக்க மதத்தை வைத்து நாங்கள் அரசியல் பண்ணுவோம், அதை கொச்சைப்படுத்துவோம்னா நிச்சயமாக அதை பார்த்து நம்மளால கடந்து போக முடியாது. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.